எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஹிமாலயன் பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துப்பு பயன்பாடு ரொம்ப நல்லது. அது முக்கியமான தேவையா இருக்கு. நம்ம பயன்படுத்துற வெள்ளை உப்புக்கு மாற்றா இந்து உப்பு பயன்படுத்தணும். இது பயன்படுத்துவதன் மூலமா சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கும் இது நல்லது செய்யும். சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாம், புற்றுநோய்கள் வராது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த இந்துப்பு பயன்படுத்துறதுனால நன்மைகளா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்மையா அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நம்ம அலசி ஆராய போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடலோரங்கள்ல கல்லுப்பு கிடைச்சதால அதன் பயன்பாடு தொன்று தொட்டு அதிகமா இருக்கு. அதே சமயம் வட இந்தியா பக்கம் கடல் இல்லாததுனால வடநாட்டின் இமாலய மலைகளின் அடிவார பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய பாறை உப்பான இந்துப்பை மக்கள் அதிகமா வட மாநிலங்கள்ல பயன்படுத்தினாங்க. ஆனா காலப்போக்குல வட இந்தியாவுல நம்ம பயன்படுத்துற உப்போட பயன்பாடு அதிகமா இருக்கு. ஆனா விரதங்கள் மற்றும் பண்டிகை காலங்கள்ல வட இந்தியாவுல பிரதானமா இந்த இந்துப்பு பயன்படுத்தப்படுது. ஏன்னா நம்மளோட கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய உப்புல அயோடின் சத்து இருக்காது. ஆனா இந்த இந்து உப்புல இயற்கையாகவே அந்த அயோடின் அப்படிங்கிற மினரல் சத்து இருக்கு. மினரல் சத்துக்கள் இதுலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு. ரெண்டுக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கு. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், இந்து உப்புல தைராய்டு ஹார்மோன் சுரப்பை ஊக்கப்படுத்தும் அயோடின் இயற்கையாகவே இருப்பதால் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்து உப்பு பயன்பாடு நன்மை தரக்கூடியதா இருக்கு. ஹைப்பர் தைராய்டு நோய் பாதித்தவர்களுக்கு கூட இந்து உப்பு நல்லது. ரெண்டாவது விஷயம், இப்போ நார்மல் உப்புக்கும் இந்து உப்புக்கும் இடையில இப்ப நார்மல் உப்புல நம்மளுக்கு சோடியம் குளோரைடோட அளவு அப்படிங்கிறது 97.5%. சாதாரண உப்புல சோடியம் குளோரைடோட அளவு. ஆனா இந்து உப்புல சோடியம் குளோரைடோட அளவு 85% தான், கொஞ்சம் குறைவு. இப்ப வரிசையா சில மினரல்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1 கிராம் உப்புல கால்சியம் சத்து 0.4 மில்லிகிராம், இந்து உப்புல 1.6 மில்லிகிராம், பொட்டாசியம் 0.9 மில்லிகிராம் சாதாரண உப்புல, இந்து உப்புல 2.8 மில்லிகிராம், மெக்னீசியம் 0.01 மில்லிகிராம் தான் சாதாரண உப்புல, இந்து உப்புல 1.06 மில்லிகிராம், இரும்பு சத்துமே 0.01 மில்லிகிராம் தான் சாதாரண உப்புல, இந்து உப்புலையும் 0.03 மில்லிகிராம். அதாவது அதுவும் ரொம்ப குறைவு தான் அது ரெண்டுலயுமே. இப்போ சோடியம் தாங்க முக்கியமான விஷயம். சோடியம் இதுல கொஞ்சம் அதிகம். சாதாரண உப்புல 381 மில்லிகிராம் 1 கிராம்ல. ஆனா இந்து உப்புல 368 மில்லிகிராம், கொஞ்சம் குறைவு இந்து உப்புல. இன்னொன்னு குறிப்பா சொல்லப்படுவது, இந்து உப்புல பொட்டாசியம் குளோரைடு அதிகம் அப்படிங்கிறது. ஆமா, கொஞ்சம் அதிகம் கண்டிப்பா. சாதாரண உப்போட இதுல பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். இப்ப நான் சொன்ன மாறுபாடுகள் இருக்கு பாருங்க, அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுல மாறுபாடு இருக்க போகுது. கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொட்டாசியம் குளோரைடு. அதுக்காக இந்து உப்புல தான் நம்மளுக்கு பயங்கரமா பொட்டாசியம் குளோரைடு கிடைக்கும்னு கிடையாது. நம்மளோட வாழைப்பழம், வெந்தயக்கீரை, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, காளான், வெள்ளரிக்காய், பூசணிக்காய், தக்காளி, பேரிச்சம்பழம், சில வகை மீன்கள், பால் பொருட்கள், சோயாபீன்ஸ், கோழி இறைச்சி, சிவப்பரிசி மற்றும் தவிடு நீக்காத தானியங்கள் எல்லாத்துலயுமே பொட்டாசியம் குளோரைடு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, சோடியம் குளோரைடா இருந்தாலும் சரி, பொட்டாசியம் குளோரைடா இருந்தாலும் சரி, ரெண்டுமே நம்ம உடலுக்கு தேவைக்கு அதிகமா போகும்போது தீமை தான், டேஞ்சர் தான். அடுத்தது, சிறுநீரக நோயாளிகள் இந்து உப்பை எடுத்துக்கிறதுனால அவங்க சிறுநீரக செயல்பாடு அதிகரிக்குமா? சிறுநீரகம் நன்றாக செயல்படும் வரை ரெண்டு உப்புமே ஓகே. இந்து உப்பு பயன்படுத்துறது ஓரளவுக்கு நல்லதுதான். ஆனா சிறுநீரக செயலிழப்பு ஆரம்பிச்சிருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 2 வகையான உப்புக்கள், அதுலயும் குறிப்பா இந்து உப்புல பொட்டாசியம் குளோரைடு அதிகங்கிறதுனால கண்டிப்பா இது பிரச்சனையை அதிகரிக்க தான் செய்யுமே தவிர சிறுநீரக செயலிழப்பு இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. அதனால அது தவறான செய்தி. சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்க இந்து உப்பு பயன்படுத்தணும்னு சொல்றது தவறான செய்தி. இப்ப யாரெல்லாம் இந்து உப்பு பயன்படுத்தலாங்க? உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், நாள்பட்ட சளி, புற்றுநோய் போன்ற நோய்கள் இருக்கிறவங்களுக்கு தள்ளி போட இந்த இந்துப்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் உதவலாம். ஏன்னா இந்த நோய்கள்லாம் வராம தள்ளி போடலாம், ஏன்னா இந்துப்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்னால. அப்போ நார்மலா இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், எந்த நோயும் இல்லாதவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பு இந்து உப்பு. நம்மளோட பாடி ஃப்ளூயிட் பேலன்ஸை ஒருங்கிணைத்து நல்லபடியா வச்சுக்க இந்துப்பு கண்டிப்பா உதவி செய்யும். இந்துப்பு கலந்த இளம் சூடான வெந்நீரில் வாய் கொப்பளிச்சோன்னு வைங்க, அது நம்ம மவுத் ஹைஜீன், ஜெனரலாவே வாய் துர்நாற்றம், பல்வலி, ஈறுகளோட வீக்கம் போன்ற விஷயங்களுக்கு இந்த மாதிரி இந்த இந்துப்பு கலந்த தண்ணீரில் வாய் கொப்பளித்தல் அப்படிங்கிறது இந்த சிம்டம்ஸ்லாம் குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த
அறிகுறிகள், இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி இந்துப்பு நம்ம தோள்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. குளிப்பதற்கு முன்னாடி இந்துப்பு கலந்த தண்ணீர்ல நம்ம குளிக்கிறது, அதுக்கப்புறம் நார்மல் தண்ணீர்ல குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஆக்சுவலா தோள்களோட ஆரோக்கியத்துக்கு. இப்போ இந்துப்பு கடைகள்ல வாங்க போகும்போது இப்போ பிரச்சனை இருக்கு. வெவ்வேறு நிறங்கள்ல கிடைக்குது. பிங்க் நிறம் மட்டும் இல்ல, ஊதா நிறம், மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம், இளஞ்சிவப்பு நிறம், பல நிறங்கள்ல இந்த இந்துப்பு இருக்கு. பொதுவா இந்துப்போட மேல் பக்கம் வந்து இளஞ்சிவப்பாகவும் உள்பக்கம் வெண்மையாகவும் காணப்படும். இது ஒரு பாறை உப்பு தானே, அதனால இரும்பு, ஆக்சைடு, மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தனிமங்கள் இதுல கலந்திருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நிறம் இளஞ்சிவப்பு நிறம் இந்த உப்புக்கு தனியா கிடைக்குது. குறிப்பா சொல்லணும்னா உடலுக்கு தேவையான கிட்டத்தட்ட 84 வகையான தாதுக்கள் இந்துப்புல இருக்கு. அதே சமயம் ஊதா, மஞ்சள், ஆரஞ்சு நிறங்கள்ல கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தனிமங்களோட வேறுபாடுகள், அளவோட வேறுபாடுனால இந்த நிற வேறுபாடு உண்டாகுது. மற்றபடி ஈக்குவலா ஒரே மாதிரி பாறை உப்புக்கு உண்டான நிறங்கள் தான் இது எல்லாமே. இருந்தாலும் குழப்பம் வேண்டாங்கிறதுக்காக இளம் சிவப்பு நிறப்பையே பயன்படுத்துறது நல்லது. ஆனா பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு இந்துப்புலையும் நிறைய போலிகள் வந்துடுச்சு. என்னோட வீடியோக்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு வர பல விஷயங்கள்ல இந்த போலி, கலப்படம் போன்ற விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. இது உலகம் அப்படி இருக்கு எல்லா விஷயத்திலையும்ங்கிறதுனால இந்த விழிப்புணர்வை கொடுக்க வேண்டியது என் கடமை. ஆனா நாட்டு மருந்து கடைகள்ல தான் நம்ம ஊர்ல இந்த கட்டிகளாவே கிடைக்கும், இந்துப்பு கட்டிகளாவே. அதை வாங்கி கூட உடைச்சு 3 நாள் புளித்த காடியில் ஊற வைத்து உலர்த்தி எடுத்து பயன்படுத்துவது கண்டிப்பா நன்மை தரும். உப்பு பொதுவா சுவைக்காக நம்ம அளவுக்கு அதிகமா பயன்படுத்தும் போது இதனால ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க, வறட்சி, முடி உதிரிதல், சருமத்தில் சுருக்கம் போன்ற பல விஷயங்கள் ஏற்படும். இப்ப நம்ம பயன்படுத்தும் உணவுகள்ல சில விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 5 கிராம் தான் உப்புன்னு சொல்றோம். ஒரு பிஸ்கட் சாப்பிடுறோம்னு வைங்க, 100 கிராம் பிஸ்கட் பாக்கெட்ல சோடியம் இருக்கு அப்படின்னா 580 மில்லிகிராம் சோடியம். சிக்கன் நக்கட்ஸ் அப்படின்னு சாப்பிடுறோம், இதெல்லாம் வந்து மிக அதிகமாக உப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள். பீட்சா இது எல்லாத்துலயுமே 598 மில்லிகிராம் பீட்சாவிலையும் 557 மில்லிகிராம் சிக்கன் நக்கட்ஸ்லயும் சோடியம் இருக்கு. ஐஸ்கிரீம்ல கூட 80 மில்லிகிராம் சோடியம் இருக்கு. அதனால இந்த துரித உணவுகள்ல நம்ம உடலுக்கு சேரக்கூடிய சோடியம் உப்போட அளவை குறைச்சாகணும் நம்ம. அதனால என்னதான் வந்து நம்மளுக்கு இந்துப்பு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னாலும் அதுவும் நார்மல் உப்பும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்னும் பெருசா கிடையாது. அப்படிங்கிறதுனால அதாவது அளவுக்கு அதிகமா ரெண்டையுமே பயன்படுத்தக்கூடாது. 3.5 கிராம்ல இருந்து 5 கிராம் வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு தேவையான உப்பு அப்படிங்கிறது. அதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். ரெண்டு உப்புமே வந்து ஈக்குவல் தான். இந்துப்பு நோய்கள் இல்லாதவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு உப்பு. கடைசியா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதுல இருக்கக்கூடிய சில நன்மைகளுக்காக, இந்த தனிமங்களுக்காக, சத்துக்களுக்காக ஒரிஜினலான இந்துப்பு பயன்படுத்துறது அப்படிங்கிறது நோய்கள் இல்லாதவங்களுக்கு நல்லது. சோ இந்துப்பு குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.